2024-25 ஆண்டு குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்று இந்திய அளவில் 721வது இடத்தை பிடித்து சாதனை படைச்சிருக்காரு தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரைச் சேர்ந்த அரவிந்தன் அவர்கள். திரு அரவிந்தன் தனது பள்ளி படிப்பை திருவிடைமருதூரில் உள்ள அல்லமீன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் படிச்சிருக்காரு. பின்னர் தனது எந்திரவியல் பொறியியல் பட்டப்படிப்பை சென்னையில் உள்ள SRM ஈஸ்வரி பொறியியல் கல்லூரியில் படிச்சு முடிச்சிருக்காரு. இவருடைய தந்தையார் காவல்துறை உதவி ஆய்வாளராக பணி செய்து பணி நிறைவு பெற்றவர். தாயார் ஒரு இல்லத்தரசி. இவருக்கு ஒரு இளைய சகோதரர் இருக்காங்க. அவர் 2ஆம் ஆண்டு மருத்துவம் படிக்கிறாரு. அரவிந்தன், உங்களுக்கு எமது கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அரவிந்தன், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பி. அரவிந்தன். இந்த வருஷம் நடந்த அகில இந்திய குடிமைப்பணி தேர்வில் 721வது ரேங்க் வாங்கியிருக்கேன். இது என்னோட 7வது அட்டெம்ப்ட், 3வது இன்டர்வியூ. என்னோடய பேக்ரவுண்ட் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் முடித்தேன். ஸ்கூலிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கும்பகோணம் அந்த ஏரியாஸில் தான் நான் முடித்தேன். எங்கள் அப்பா ஒரு ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர். அவங்க கும்பகோணத்தில் இருந்த NCC, அப்புறம் கும்பகோணத்துலேயே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒயர்லெஸ் அண்டு மைக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில். அம்மா ஹோம் மேக்கர். எனக்கு ஒரு தம்பி இருக்கான். தம்பி செகண்ட் இயர் MBBS பண்ணிக்கிட்டு இருக்காரு திண்டுக்கல்ல. நீங்கள் இந்த குடிமைப்பணி தேர்வு எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? சார், ஃப்ரம் சைல்டுஹுட்டே எனக்கு ஒரு இந்த எக்ஸாம்ஸ் மேலே, இந்த போஸ்டிங்ஸ் மேலே ஒரு கிரேஸ் இருந்துச்சு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ராதாகிருஷ்ணன் சார் IAS, அப்புறம் ககன்தீப் சிங் பேடி சார், அவங்களெல்லாம் சுனாமி டயத்தில் எங்கள் ஊர் சைடு ஹெவிலி அஃபெக்டட். அப்போது டிவியில் அப்புறம் நேர்லேயே நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். நாங்கள் அப்போது அந்த டயத்தில் கோஸ்டல் ஏரியா கிட்ட தான் இருந்தோம். அப்புறம் நான் க்ரோ அப் ஆகுறப்ப எங்கள் அப்பாவோட சீனியர்ஸ் 2 பேர் எனக்கு என்னோடய லைஃப்பில் ரொம்ப பர்சனலாக ஹியூஜ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாங்க. ஒன் இஸ் பார்த்திங்கன்னா ஈஸ்வரமூர்த்தி அங்கிள், ஃபார்மர் ADGP ஆஃப் தமிழ்நாடு. அவரோட ஹானஸ்டி பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் இம்பெக்கபிள். அண்ட் அவரோட இன்டெகிரிட்டி அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவரோட நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே நான் பார்த்தேன். ஸோ அது இட் கிரியேட்டட் a huge sense of inspiration for me. And another person is M. Rajendran sir. He was a former commissioner of CCB and deputy commissioner of திருநெல்வேலி district. அவரோட போல்ட்னஸ், ஹானஸ்டி, கரேஜ், இது எல்லாமே என்னை கான்ஸ்டண்ட்டாக இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இவங்க 2 பேரும் நான் பார்த்து வளர்ந்து, நான் வளர்கிறப்ப எனக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா க்ளோஸ் டு ஹார்ட், ஒரு ரோல் மாடலாக இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே தான் என்னை மோட்டிவேட் பண்ணி எனக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வச்சது சார். இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார் செஞ்சு வந்தீங்க? இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதியிருக்கீங்களா? சார், இந்த தேர்வுக்காக ரஃப்லி 7.5 to 8 இயர்ஸ் ரஃப்லி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார், சின்ஸ் 2016. வேறு EPFO ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அது கிளியர் ஆகலை. TNPSC ஒரு 3 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், அதுவும் கிளியர் ஆகலை. எனக்கு நான் அந்த எக்ஸாம்ஸ்லாம் அதிகமாக நான் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் கிவிங் எக்ஸாம் அன்னைக்கு போய் கொடுத்துருக்கேன். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஃபோக்கஸ் இந்த 8 வருஷத்துல பார்த்தீங்கன்னா UPSCயில் தான் சார் இருந்துச்சு. நீங்கள் கடந்த பல ஆண்டுகளாக பணியில் இருந்து கொண்டே தான் இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு தெரியுது. இது எப்படி சாத்தியமாச்சு? இனிஷியல் 4 இயர்ஸாக நான் வேலை பார்க்காம ஃபுல்லாக ஃபேமிலியோட சப்போர்ட்டில் தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் லேட்டரானால் இடையில ஒரு 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் பார்ட் டைமாக ஃப்ரீலான்சிங், பேப்பர் எவாலுவேஷன், கண்டென்ட் கிரியேஷன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த டயத்தில் இதே ஃபீல்டில் நான் இந்த வேலை பார்த்ததால எனக்கு பெருசாக சேலஞ்சிங்காக இல்லை. டிமாண்ட் ஆஃப் த ஒர்க்கை பொறுத்து என்னோடய ஷெடியூலை நான் மாற்றி அமைச்சிப்பேன். அண்ட் மோரோவர் எக்ஸாம் கிட்ட வந்துருச்சுன்னா நான் மோஸ்ட்லி ஒர்க்கை ஃப்ரீலான்சிங் பண்ணாமல் ஃபுல் டைமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அரவிந்தன், நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா, இல்லை பயிற்சி நிறுவனங்களில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? இனிஷியல் டேஸில் நான் வாஜிராமன் ரவி டெல்லியில் படித்தேன். அப்புறம் லேட்டரான் பெங்களூரில் ஒரு 4 இயர்ஸ் இருந்தேன். அங்கே ஒரு இன்ஸ்டியூட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த இனிஷியல் 1 இயர், அப்புறம் பெங்களூர்லேருந்து இந்த ஃபஸ்ட் இயர், அப்புறம் இது மட்டும்தான் பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டிடியூட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. அதுக்கப்புறம் இருந்த பெங்களூரில் இருந்த ரிமைனிங் டேஸாக இருக்கட்டும், இப்போ ஆகட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய பியர் குரூப்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், மென்டார்ஸ், இவங்களோட தான் நான் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு இப்படி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒருவர் பயிற்சி நிறுவனத்திற்கு செல்லாமல் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா? பயிற்சி நிறுவனத்தில் சேர்றது அப்படிங்கிறது அவசியமா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸாம்பிள் நிறையா பேர் எடுத்துக்கலாம். அவங்க நிறைய பேர் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குமே போகாமல் அவங்க நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் எனக்கு ஹெல்ப் பண்ணதை விட நான் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப
என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஐடியாஸ், அப்புறம் என்னோடய மென்டார்ஸோட ஐடியாஸ், இதெல்லாம் தான் எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. மோர் தென் இன்ஸ்டிடியூஷன், சீனியர்ஸ், அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், மென்டார்ஸ், இவங்க கிட்ட இருக்கிற நாலேஜை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண வைக்கும் சார். இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து மேண்டேட்டரி அப்படின்னு கிடையவே கிடையாது. இன்ஸ்டிடியூஷன் கேன் பி தட் 1%, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனுமே வந்து பெரிய அளவில் வந்து தேவையில்லை. பிகாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து கிடைக்கிது. மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், கிளாஸஸாக இருக்கட்டும், யூடியூப்லேயே நிறைய வந்து கான்செப்ட்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணி போடுறாங்க. அண்ட் மோரோவர் ChatGPT வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டிடியூட் போனால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த இதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன். அதில் வந்து ஒரு டாப்பர் அரௌண்டு 20 ரேங்க் சம்திங் வாங்கியிருந்தார் லாஸ்ட் இயர். அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ChatGPTயை யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். நமக்கு வந்து இந்த ChatGPT, இந்த Perplexity AI, இதிலலாம் வந்து ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குறதுன்னு தெரிஞ்சால் அது வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த இன்ஸ்டிடியூஷன் போனால் தான் கிளியர் பண்ண முடியுன்ற பேரியரை நம்ம இன்னும் வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். பணியில் இருந்து கொண்டே படிக்க முடியுமா? உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். தாராளமாக பண்ணலாம் சார். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நானும் பண்ணியிருக்கேன். நான் ப்ரிஃபரபிளி என்ன பண்ணுவேன்னா, எக்ஸாம் கிட்ட வரப்போ அந்த ஒர்க்கை வந்து லீவ் எடுத்துப்பேன். ஒரு 2 மந்த் 3 மந்த் இந்தமாரி லீவ் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். வேறு இதே பெர்மனண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி லீவ் எடுக்க முடியாது. அப்போது என்ன பண்ணலான்னா, லைட்டான ஒர்க் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்க்காக மூவ் ஆகிட்டு அந்த இடத்துல பாதி நேரமும் நம்ம ஸ்டடீஸ்க்கு பாதி நேரமும் கொடுத்தா வந்து ஓரளவு கிளியர் பண்ணுறது ஈஸி சார். அண்ட் மோரோவர் நம்ம எந்த ஒர்க்கில் இருந்தாலுமே மெயின்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து அட்லீஸ்ட் ஒரு 1.5 மந்த்தாவது நம்ம லீவ் எடுத்தால் தான் நமக்கு டெஸ்ட் சீரிஸ் எழுதுறதா இருக்கட்டும், ரிவிஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அப்போ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம லீவ் எடுக்காமலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு எழுதி பாஸ் பண்ணிடலாம் சார். பட் மெயின்ஸ்க்கு மட்டும் ஒரு 1 மந்த் 1.5 மந்த் லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும் சார். வேற த்ரூ அவுட் ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் லீவ் இல்லாமல் ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஈவினிங்கில் படிச்சுக்கிட்டு, அப்படி இல்லைனா மார்னிங் டைமில் படிச்சுட்டு நீங்கள் வந்து முடிச்சிடலாம். நான் யூஸ்வலாக என்னோடய ஒர்க்கை எப்படி எடுத்துப்பேன்னா 5 to 6 hours அந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற ஒர்க் மாதிரி தான் பண்ணி முடிச்சுப்பேன். அங்கே இன்ஸ்டிடியூட்லேருந்து சில நேரம் வந்து ஒர்க் லோடு வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். அந்தமாரி டயத்தில் வந்து சம்டைம்ஸ் ஈவன் 9 hours 10 hours கூட இது வந்து என்னோடய ஒர்க்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுரும். அப்போது வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்தமாரி நேரத்தில் சாட்டர்டே சண்டேஸை நான் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க பார்ப்பேன். உங்களுடைய விருப்ப பாடம் எது? அதை எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க? என்னோடய விருப்ப பாடம் வந்து ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் ஹியூமன் பாஸ்ட் இன் ஆல் டுகெதர். இனிஷியலாக நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஜியோகிராஃபி ஆப்ஷனல் எடுக்கலான்ட்டு இருந்தேன். அப்புறம் என்னோடய மென்டார்ஸ், சீனியர்ஸ் கிட்டலாம் நிறைய பேர்கிட்ட பேசினேன். ஜியோகிராஃபி வந்து ரொம்ப வாஸ்டான சப்ஜெக்ட் அண்ட் மோரோவர் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். வேறு இந்த ஆந்த்ரோபாலஜி வந்து அந்த டயத்தில் வந்து ஃபேர்லி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஆந்த்ரோபாலஜி எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோடய சிலபஸஸை பார்த்தேன், பிஒய்க்யூஸை பார்த்தேன். அப்புறம் நானே வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே தான் வந்து ஒரு கலெக்டிவாக ஒரு ஃபேக்டர்ஸாக நான் வந்து கன்சிடர் பண்ணி ஆந்த்ரோபாலஜி ப்ரிஃபர் பண்ணேன். உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்தது? அதற்கு உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? இனிஷியலாக என்னோடய 2 நேர்முக தேர்வுமே கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா நான் சரியாக பண்ணலை. என்னோடய ஃபர்ஸ்ட் நேர்முக தேர்வில் வந்து நியர்லி 151 தான் நான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அப்போது வந்து மனோஜ் சோனி சாரோட போர்டு. செகண்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க சுமன் சர்மா மேமோட போர்டு. அதில் வந்து 146 தான் வாங்கியிருந்தேன். நேர்முக தேர்வு வந்து என்னன்னே தெரியல, எனக்கு வந்து உள்ளே போனோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாயிடும். ஸோ இனிஷியலாக இருந்துச்சு. பட் இந்த தடவை வந்து எனக்கு அதை விட அது மைண்டில் ஏறாத அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸாக இருந்துச்சு இந்த தேர்டு இன்டர்வியூவில். ஸோ அதனால் அந்த பதட்டத்தை நான் பெருசாக எடுத்துக்கல. நான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா உள்ளே போய்ட்டு காஃப் பண்ணக்கூடாது, காமாக உட்காந்துருக்கணும், அந்த இல்னஸை வந்து முகத்தில் காட்டிக்கக்கூடாது. இதை மட்டும் தான் அந்த 30 minutes ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளில வரணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போனேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா போர்டுமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க என்கிட்ட. ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ்லாம் எதுவும் கேட்கல. பட் ஆனால் இந்த தடவையுமே மார்க் வந்து பெருசாக வரல எனக்கு நேர்முக தேர்வில். எனக்கு வந்து மெயின்ஸில் வந்து எப்போதுமே நல்ல மார்க் வந்துடும், நேர்முக தேர்வில் தான் நான் லாக் ஆவேன். அதேமாரி தான் இந்த தடவையும் லாக் ஆகிட்டேன். நீங்கள் இந்த தேர்வுக்கு எப்படி உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்கன்ற உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதும் இளைஞர்களுக்கு அது மிக்க உதவியாக இருக்கும். சார், இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணப்போ பேசிக் புக்ஸை நான் நல்லா படித்தேன். லைக் என்சிஆர்டி புக்ஸ். இப்போது ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து 10th 11th 12th
எல்லா என்சிஆர்டியுமே படிச்சிட்டேன். ஜியோகிராஃபியில் வந்து 6th to 12th எல்லா என்சிஆர்டியுமே படித்தேன். என்சிஆர்டினா நம்ம சிபிஎஸ்சி புக்ஸ். அப்புறம் வந்து பாலிட்டிக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் படித்தேன். அப்புறம் என்சிஆர்டி வந்து 11th and 12th மட்டும் படித்தேன். எக்கனாமிக்கு வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு ஒரு என்சிஆர்டி புக் இருக்கும், அதை முடித்தேன். அப்புறம் அது வந்து எனக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை. அதனால நான் வந்து விவேக் சிங்கு, முருனால் நோட்ஸு இதெல்லாம் படித்தேன். என்விரான்மெண்ட்டுக்கு வந்து சங்கர் ஐஏஎஸோட என்விரான்மெண்ட் புக் படித்தேன். அதில் வந்து ஒரு சில டாபிக்ஸ் கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது எனக்கு வந்து எலாபரேட்டாக புரியல. ஸோ அதனால் நான் பிஎம்எஃப்ஐஏஎஸ்னு அந்த டாபிக்ஸ்க்கு மட்டும் அதில் படித்தேன். அப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி ப்ளஸ் வந்து விஷன் ஐஏஎஸோட இந்த மெட்டீரியல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணினேன். அப்புறம் இந்த வாஜிராமோட எல்லோ புக்கை வந்து எனக்கு எந்தெந்த டாப்பிக்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி அந்த புக்கில் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டேன். மெயின்ஸ்க்கு வந்து எனக்கு ஏதாவது புரியல அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ChatGPT, பெர்ப்ளெக்சிட்டி இந்தமாரி யூஸ் பண்ணி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இது எல்லாம் போக டாப்பர்ஸோட நோட்ஸை வந்து நான் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவங்க கொஷின் பேப்பரையும் நான் வந்து ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ChatGPTயை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்னோடய எஸ்ஏ காப்பீஸை நான் டெஸ்ட் எழுதிட்டு அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி ChatGPTயில் போட்டுட்டு இதில் வந்து என்ன பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்ப கிரிட்டிக்கலாக அதை அனலைஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர் எவாலுவேட் பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்தமாரி நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் வந்து ChatGPT ப்ராம்ப்ட் கொடுப்பேன். ChatGPT வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எவாலுவேட் பண்ணி அது வந்து எனக்கு இந்தந்த ஏரியாஸில் நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மார்க் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. ஸோ இது வந்து என்னோடய டெஸ்ட்டை வந்து எப்படி பெட்டராக்குறதுன்ற இடத்துல ChatGPT யூஸ் பண்ணிக்கிட்டேன். நோட்ஸ் மேக்கிங்க்கு வந்து பெர்ப்ளெக்சிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். பெர்ப்ளெக்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோர்ஸோடு உங்களுக்கு வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு அந்த பாயிண்ட்டை வந்து கோட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் ChatGPT ரொம்ப எக்ஸ்டென்சிவாக நான் யூஸ் பண்ணினேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் கூகுள், விக்கிபீடியா இந்தமாரி இது. அப்புறம் வந்து ஒரு சில ஸ்கீம்ஸ் இந்தமாரி சம்திங் ஏதாவது எனக்கு தேவை அப்படின்னா அப்போ மட்டும் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் வந்து ஓரளவு நான் ரெஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் நான் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டேன். மோரோவர் நோட்ஸ் எடுக்கிறப்ப குட் நோட்ஸில் எடுப்பேன் ஐபேடில். அது வந்து கூகுள் ட்ரைவில் வந்து என்னோடது சிங்க் ஆகிருந்துச்சு. ஸோ அங்கேருந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கும். அக்ராஸ் டிவைஸ் என்னால் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நான் ஆன் த கோ வெளில ட்ராவல் பண்ணுறப்போ என்னோடய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நான் நோட்ஸ் எடுத்ததுலாம் சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நான் ஸ்க்ரால் பண்ணி அப்படியே படிச்சுப்பேன். ஸோ வாக்கிங் போகிறப்போ வந்து இது பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி ஃப்ரெண்டும் நானும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நான் டெக்னாலஜிஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இது நீங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணதுக்கு என்னோடய ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட். உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஆனால் இந்த இவ்வளோ சேலஞ்சஸையும் தாண்டி நீங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, இது வந்து பெரிய விஷயம். இந்த சேலஞ்சஸ்லாம் வந்து ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. இதை வந்து நீங்கள் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் தாங்கிட்டு அந்தாண்ட நடந்து வந்துட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு, கிளியர் பண்ணிடுவீங்க. எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே டெம்பரவரி தான். எவ்ரிதிங் வில் பாஸ் அவே. அதனால் அந்த பர்சிவரன்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேல்யூவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் அப்படின்னா சக்ஸஸ்க்காக இட்ஸ் பர்சிவரன்ஸ். நெவர் எவர் கிவ் அப், நோ மேட்டர் ஹவு டஃப் த டே இஸ். இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்கள் பணியை சிறப்புற செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.